பவுல் இந்த மாதிரி வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். நீங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களா இருப்போம். நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் ஒரு அவிசுவாசம், இதெல்லாம் ஏன் செய்யறோம், இதனால என்ன, எல்லாம் மாயை, அந்த ஒரு வெறுப்புணர்வு, இதெல்லாம் என்ன ஆக போகுது. ஒரு உதவி செஞ்சு இந்த பக்கம் வரும்பொழுது தன் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் அவ்வளவுதான், நான் இப்படி இருக்கிறேன், என் வீட்டுல இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து விட்டது, என் பையன் கீழே விழுந்துட்டான், அல்லது நான் பைக்கில் இருந்து விழுந்து விட்டேன். இதெல்லாம் எதற்காக? மாயை. நாம் செய்யக்கூடிய நன்மை எல்லாம் மாயை என்கிற ஒரு தோற்றத்தை சாத்தான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் துருத்திகளில் வைத்திருக்கிறார். எதை துருத்தியில் வச்சிருக்கிறாரு? கண்ணீரையே துருத்தியில வச்சிருக்கிறார். கண்ணீரை அவர் துருத்தியில வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஏழைகளுக்கு உதவி செய்தால் கர்த்தருக்கே என்ன செய்யறானாமா? கடன் கொடுக்கிறானாமா. அதை அவர் என்ன செய்வார்? திருப்பி தருவார். இப்ப சொல்லுங்க, என் கண்ணீரை துருத்தியில வைக்கிறத விட எதை அதிகமா கணக்கு வச்சிருப்பாரு? யாராவது எனக்கு கடன் கொடுத்துட்டானுங்களாடா அப்படிங்கிற கடன் கணக்கைத்தான் நாம அதிகமா எழுதி வச்சிருப்போம். வேற எதுவும் அல்ல. எங்க வீட்டுல வந்து யாராவது அழுது கொண்டு இருக்கலாம், அவர்கள் வேறு. நான் உதவி செய்யலாம், உதவி செய்யாமலும் கூட போகலாம். ஆனால் கடன் என்று ஒன்றை நான் வாங்கிவிட்டால் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். அது புரிவதற்காக எழுதப்பட்டிருக்கு. உடனே நாம இதையாவது கொடுத்துட்டு கர்த்தரை என்னன்னு சொல்லிடக்கூடாது, பாத்தீங்களா உங்களுக்கே நான் கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கே கொடுக்கறதுக்கு பேர் என்ன கிடையாது? கடன் கிடையாது. சிறு பிள்ளைகள் நம்ம கிட்டே பாக்கெட் மணியை வாங்கிட்டு சில சமயம் பிறந்த நாளுக்கு நமக்கே ஏதாவது ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நாம சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறோம் இல்லையே. அதுக்காக நாம ஏதோ தேவனிடத்துல கடன் கொடுத்து விட்டோம் என்று எண்ணம் வந்து விட்டால் அது ஆபத்தானது. புரிந்து கொள்வதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் செய்யறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதை கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆனால் நான் மாயையாய் செய்கிறேன் என்கிற அந்த எண்ணம் எனக்கு பிரச்சனையை வர வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வசனம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நான் சொல்லுகிறேன், அந்த ஏற்ற காலம் என்பது தேவன் வைத்திருக்கும் காலம். சிம்பிள். தேவன் வச்சிருக்கிற காலம், வேற எந்த காலமும் கிடையாது. தேவன் வச்சிருக்கிற ஒரு காலம். தேவ தூதர்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஆண்டவர் பாக்குறாரு, ஒரு வனாந்திரத்துல போய் ஒரு மரத்தை வைக்கிறாரு. வேற எந்த பக்கமும் ஒரே ஒரு மரத்தை வைக்கிறாரு. தேவ தூதர்கள் பாக்குறாங்க, மனுஷன் கிடையாது, ஆடு மாடு கிடையாது. என்ன ஆண்டவரே, வனாந்திரத்துல இந்த இடத்துல வந்து ஒரு மரத்தை வச்சிருக்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் வச்சிருக்கிறேன். அந்த மரம் யோசிக்கிறது, நான் யாருக்காகயா நின்னுகிட்டு இருக்கிறேன்? ஒரு நிழல் இருந்தாலும் ஒரு வய கூட வந்து நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. என்னை எதற்கு இந்த காட்டுக்குள்ள அந்த வனாந்திரத்துல வந்து வச்சிருக்கிறீங்க? வருஷங்கள் கடந்து போகிறது, அந்த மரம் எதற்காக என்று மரத்துக்கே தெரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரும் மக்கள் திரள் கூட்டம் அந்த பக்கம் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் குய்ய முறையான புலம்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வராரு. இந்த மரத்தை வெட்டி அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து கொண்டு போய் அங்க அப்படி தண்ணியில போடுறாங்க. அந்த தண்ணி என்னவாய் மாறுகிறது? இனிப்பான தண்ணீராய் மாறுகிறது. அப்பதான் தேவ தூதர்களுக்கு புரிகிறது, அந்த மரத்துக்கே புரிகிறது, இந்த ஒரு காரணத்துக்கா? ஆமா, இந்த ஒரு காரணத்துக்கு தான் அங்கு அந்த மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அவர்களுக்கு, அந்த மரத்துக்கு தெரியாது, தேவ தூதர்களுக்கு தெரியாது, இது ஏன் இங்க இருக்கு, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த வனாந்திரத்துல இந்த ஒத்த மரம் சும்மா நின்றுட்டு இருக்கு. ஏற்ற காலத்துல அதோட வேலை ஒரு மரத்துண்டை தருது, அவ்வளவுதான். ஏற்ற காலம். பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு காலம். அப்ப நீங்க தளர்ந்து போகாதிருந்தால், எது வரைக்கும் தளர்ந்து போகாம இருக்கணும்? அதுதான் நமக்கு தெரியாதே. அப்ப எது வரைக்கும் தளர்ந்து போகாம இருக்கணும்? சாகிற வரைக்கும், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் நன்மை செய்கிறது என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து போக கூடாது. என் சரீரம் தளர்ந்து போய்விடலாம், என் மனது தளர்ந்து விடக்கூடாது. நான் அப்படி இருந்தா மட்டும்தான் ஏற்ற காலம் என்கிற ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த காலத்துல சரியா நடக்கும். தேவனுடைய ஊழியமும் அப்படித்தான் நடந்தது. ஏற்ற காலம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல அவங்க என்ன ஊழியம் செய்தார்கள் அவங்களுக்கே தெரியாது. சில பேர் ஊழியத்திற்காக வந்தவங்க உடனடியா மரித்தும் போயிருக்கிறாங்க. ஏன் தெரியாது. ஆனால் எங்கெல்லாம் ஒரு மிஷனரியினுடைய கல்லறை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஒரு சபை கூடுகை இல்லாமல் இருக்காது.
இப்படி சொல்லலாம். எங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் அந்த ஊர்ல நிலை கொண்டிருக்கிறதோ அங்க மிஷனரியினுடைய கல்லறை கண்டிப்பா இருக்கும். உலகத்துல அதிக அளவு மிஷனரிகளை கொன்று குவித்த ஒரு நாடுனா ஜப்பான். அந்த அளவுக்கு வைராக்கியமா வேறு மார்க்கத்தார் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இருந்தவங்க. ஆனால் எத்தனையோ மிஷனரிகள் அங்க போனாங்க, தெரிந்து போனாங்க, அங்க கர்த்தருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தார், மரித்தார்கள். இன்றைக்கு அங்கு கர்த்தருடைய சபைகள் இருக்கின்றன, விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் இருக்கிறது. யோசிக்க வேண்டும். யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆப்பிரிக்க காடு வனாந்திரம், அதுக்குள்ள யாராலும் போய் வாழ முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அங்கும் சென்று அவங்களுக்கும் படிப்பறிவை கொடுத்து அவங்களையும் மாத்த முடியும் என்று ஒரு மிஷனரி நினைத்தார். அதை சாதித்து காண்பித்தார். போன அவருக்கு எந்த நன்மையும் நடக்கல, ஆனால் அவர் சோர்ந்தே போகல. எப்படி இது சாத்தியம்? டேவிட் லிவிங்ஸ்டன் உள்ள போறாரு. அவரை பார்த்தா ஒரு சிங்கம் கடிச்சு வச்சிருச்சு கைய. எப்படி, என்ன உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? ஆனா அவர் சோர்ந்து போகலைங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறாருங்கிற எவிடன்ஸுங்க. நீங்கள் நானே என்ன எவிடன்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஈஸியான எவிடன்ஸை காமிக்கிறோம். வெரி ஈஸி. இன்னைக்கு யாராவது ஒரு பாஸ்டர் நீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்குன்னு நம்ப வைக்கணும்னா ரொம்ப எழுதி நம்ப வச்சிடலாம். என்ன பண்ணணும் தெரியுமா? கீழே விழுந்து உருண்டிங்கன்னா போதும். கீழே இருக்கிற குப்பைகள் தூசிகளை உங்க சட்டையில எந்த அளவுக்கு அப்புறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்காருன்னு அந்த போதகர் நம்பிடுவார். அல்லது அவர் அப்படி கையை கொண்டு வரதுக்கு முன்னாடியே தெரிச்சு போய் பின்னாடி விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னு நம்பிடுவாங்க. ஆனா அதே விசுவாசி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் நின்னு ஊழியத்திற்காக போன இடத்துல சிங்கம் கையை கடிச்சு வச்சிருச்சுன்னு சொன்னா அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கர்த்தரே வேணான்னு ஓடிடுவார். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை, சோர்ந்தே போகல. அந்த காட்டுக்குள்ள விஷ காய்ச்சலின் மத்தியில அங்கு அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார், படிப்பறிவை தருகிறார். கேனிபோலிச மாதிரி அப்படியே நரமாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்தவங்களை மனிதர்களாய் மாற்றுகிறார். விலங்குகளை போல வாழ்ந்து கொண்டிருந்தவங்களை மனுஷங்களா மாத்துறாங்க. சோர்ந்து போகல. இவர் போய் பாக்குறாரு, அங்க அவ்வளோ பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. மிரண்டு போயிட்டார் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து. ஆப்பிரிக்கால விக்டோரியா நீர்வீழ்ச்சி முதன்முறையாக இங்கிலாந்து ராணியினுடைய பெயரை வைக்கிறார். அந்த நீர்வீழ்ச்சியில எப்பயுமே அவர்கள் ஒரு சடங்கை கொண்டாடுகிறார்கள். ரெட்ட பிள்ளைகள் பிறந்தா ஒரு பிள்ளையை தூக்கி போட்டுருவாங்க அந்த நீர்வீழ்ச்சியில. அது அபசகுணம், அது ஈவில் ஸ்பிரிட் நம்பினாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு பாரம்பரியத்தை மாத்தணும்னா நீங்க அவ்வளவுதான், உயிரோட உங்களை கொளுத்திடுவாங்க. அவங்க உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நீங்க மாத்தணும்னா அவங்களை என்ன பண்ண மாட்டாங்க. பயங்கரமான ஆபத்து அது. இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன மூட பழக்க வழக்கத்தை மாத்துங்க பார்க்கலாம், அவ்வளவுதான், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அதை ஒரு மனிதனாய் நின்று மாற்றினார். அத்தனை பிரச்சனைகள் அவருக்கு வந்தது, அவர் சோர்ந்து போகல. கண்பானவர்களே, எப்படி இது? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தார். அவங்க நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகல. நீங்க எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு சோர்ந்து போறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் நமக்கு பலன். ஏற்ற காலத்துல நம்ம என்ன செய்வோம்? அறுக்கணும். அதனால கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க? அறுப்பீங்க. அப்படி இல்லாவிட்டால் நாம சோர்ந்து போயிருவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் வீணடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கை. நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாம இருப்போம்.